வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் க்ரௌட் டெஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து டெஸ்டேவும் யூ டெஸ்ட்டும் தான் மேஜராக பார்த்துட்ருக்கோம். வீடியோ ரெக்கார்டிங் பற்றி பார்த்துடலாம், எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியலன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, பழைய எபிசோடுலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ விண்டோஸில் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபைன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அதில் டைமிங்கோட ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்துட்டு டைமிங் இருக்குது, இத்தனை டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை மணி நேரம் நமக்கு ஓடி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் வீடியோ நம்ம பண்ணும்போது ஸ்பீக்கரு, கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கேமிங் வெப்சைட் அது மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் மைக்ரோஃபோன் தேவைப்படும். இப்போது பால் விழுகும்போது கோல் அப்படிங்கிற சவுண்ட் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வருதா அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது இதில் விண்டோஸில். இதே மொபைலில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ எம் நாட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஆப், பட் இப்போ வரைக்கும் நான் அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிட்டோன்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அடுத்து நம்ம வந்துட்டு மொபைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து லேர்னிங் ரிலேட்டட் வீடியோ, அதனால தான் நான் இழுத்து நீட்டியெல்லாம் பேச விரும்பல. சீக்கிரமாக விஷயத்த சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு வீடியோ முடிச்சிட்டிங்க, இதில் கமர்ஷியலாக நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஐம் சாரி, ஒன்ஸ் நீங்கள் வீடியோ முடிச்சிட்டிங்க ஒன்று பவுஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். பவுசிங் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைலில் சேவ் ஆகிடும். அதை எடுத்து நம்ம நேராக அட்டாச் பண்ணிடலாம். இப்போ மொபைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட iOS மொபைலு, ஆப்பிள் மொபைலு. இதில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன் இன்பில்ட்டாகவே இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட் கொடுத்துட்டோன்னா அதில் வந்து ரெட் மார்க் ஆரம்பிச்சிடும். ரெட் மார்க் ஆரம்பிச்சுன்னா ரெக்கார்டிங் ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனதும் அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்மளோட ரிப்போர்ட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். சவுண்ட் எதுவுமே ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது எப்பவுமே கவனிச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் தனியாக ஒரு எடிட்டிங்கில் போட்டு சவுண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு இப்போ எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அதாவது இன்பில்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டைம் ஸ்டாப் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்துட்டு டைம் வந்துட்டு உங்களுக்கு வரும். இன்பில்ட்டாக டைம் வருதுன்னா அதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நான் டே டு டைமும் மட்டும் வச்சுருக்கேன். இது மோஸ்ட்லி போதும். இல்லை எனக்கு செகண்ட்ஸ் ஓடுறதும் தெரியணும் அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி டைம் ரெக்கார்டிங் அதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கேமரா வழியாக எடுக்கிற எல்லா வீடியோவும் வந்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க க்ரௌட் டெஸ்டிங்கில். ஸோ இது யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அந்த இடத்துல வந்துட்டு டைம் ஸ்டாப்பில் வரும். இந்த டைமில் இத்தனை நேரத்தில் இத்தனை செகண்டில் இந்த வீடியோ ஓடி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ MP4 தான் சேவ் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட் அண்ட் டைம் தரணும். விண்டோஸில் சைட்லேயே வந்துட்டு டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டாக காட்ட தேவையில்லை. அதே வந்துட்டு மொபைல்லன்னா மேலேருந்து புல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் காமிச்சோன்னா அதில் டேட் அண்ட் டைம் வந்துட்டு இருக்கும். அது கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஃபர்தர் ரெக்கார்டிங்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தால் டவுட்டில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.